அனைவருக்கும் நமஸ்காரம். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போது இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 வரக்கூடிய மகாலய அமாவாசையை பற்றிய பதிவு. சரி, இந்த மகாலய அமாவாசையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதில் இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு 21 தலைமுறைகள் உங்களுடைய வாழ்ந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 அமாவாசைக்கும் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய 12 அமாவாசைக்கும் சேர்ந்து தர்ப்பணம் பண்ண பலன் இந்த மகாலய அமாவாசையில் கிடைக்கும். அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக மகாலய அமாவாசை அப்படிங்கிறது 15 நாள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த நாட்களில் வீட்டில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி இவங்க எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலோகத்துக்கு உங்களை பார்க்கறதுக்காக வருகை தரக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டங்களில் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் வம்பு சண்டைகள் இருக்கவே கூடாது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாத்தா, இப்போ எங்கள் தாத்தா இந்த சொத்தை இப்படி விற்றுட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அந்த அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது. சுத்தமான நாட்டு காய்கறிகள் உள்ள உணவுகளை சமைச்சு படையல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக நிறைய தானங்கள் நீங்கள் பண்ணலாம். வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் அத்தனை வெளியில் போகும். யாருக்காவது உடல்நல குறைவு இருந்துச்சு அப்படின்னா கோவில்களுக்கு மஞ்சள் குங்குமம், அபிஷேகத்துக்கு தகுந்த பொருட்கள், அதாவது நீர், இளநீர், பால், தயிர், இந்த மாதிரி அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க. உப்பு தானமாக கொடுக்கலாம். வீட்டில் நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும் உப்பு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா. மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுக்கலாம். சுமங்கலி பாக்கியம் நிலச்சிருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பான முறையில் நிவர்த்தி ஆகும். தங்கம் தானமாக கொடுக்கலாம். இப்போ விற்கிற விலைக்கு தங்கம் தானமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு குரு தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எங்களுடைய பரம்பரையில் ஆண் வாரிசே இல்லை, பொண்ணுங்களாக பிறந்துட்டுருக்காங்க, குழந்தை பிறந்து இறந்துடுறாங்க. இதெல்லாம் குரு தோஷத்துக்கான ஒரு அமைப்பு. இவங்க தங்கத்தை தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆடைகள் தானமாக கொடுக்கலாம். நிறைய சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் நிம்மதி இருக்கும். ஆடை தானம் அப்படிங்கிறது. கருப்பு எள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காத காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நடக்கும். நிறைய நாள் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த எள் தானம் அப்படிங்கிறது அந்த காரிய தடையை நீக்கும். எந்த காரியமாக வேணாலும் எடுத்துக்கலாம். திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த கருப்பு எள்ளுக்கு இருக்குது. அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். உணவு தானம், அன்னதானம் கொடுக்கலாம். ஆயில் விருத்தியை உண்டு பண்ணும் அன்னதானம்.
அமாவாசை திதி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கலாம். பூக்களை தானமாக கொடுக்கலாம். நல்ல ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும். கோவில்களுக்கு பூக்களை வந்து தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எது வந்து உங்களால் செய்ய முடியுமோ அந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சாதாங்க குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வம்ச விருத்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் உங்களுடைய அடுத்த வம்ச விருத்தியே, உங்களுடைய பேர் சொல்லக்கூடிய பரம்பரை சொல்லக்கூடிய அமைப்பு எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள். தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பொருட்களை தானமாக பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு விளக்கேற்றி வீட்டில் படப்பு போட்டு சாமி கும்பிட்டாலே ரொம்ப நல்ல விஷயம். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு முடியாது, நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள நினச்சி ஒரு சைவ படையல் போட்டு ஒரு விளக்கேற்றி ஒரு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பொருட்களை வந்து உங்களால் எந்த பொருள் முடியுமோ அதை வந்து தானமாக செஞ்சு குடும்பத்தில் நல்ல பேர் புகழ், நிறைந்த ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு திருப்பூர்லேருந்து ராஜலட்சுமி உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே பரிபூரணமாக நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அமாவாசை திதியை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.